காலையில ஒர்க் ஷாப் திறந்ததுமே டிரைவர் என்ன இந்த டிப்பர் லாரி எடுத்துட்டு வந்து லாக் உடஞ்சிருச்சு தம்பி, உங்கள்ட்ட ஏதாவது பீஸ் இருந்தா போட்டு அடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்க நம்மளே போய் பார்த்தோங்க. இதுல பீஸ் போட்டு அடிக்கிறத விட புது லாக் பின் மாத்திடுறது நல்லதுன்னு சொல்லி புதுசா சாஃப்ட் வாங்கிட்டு வாங்கினா வளைச்சு போட்டுடலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோங்க. டிரைவர் என்ன ஓனர் கிட்ட சொல்லி புதுசா சாஃப்ட் காரைக்கால்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. சங்ககிரி லாக்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் வச்சு பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவா நம்ம ஹைட்ராலிக் பிரஸ்ல 1.25 இன்ச் ஷாஃப்ட் வளைக்கும் போது ஜஸ்ட் ஒரு 5 டன் பிரஷர்ல வளையும். ஆனா இது 9 டன் கிட்ட வாங்குனுச்சு, ஹெவி பிரஷர். ஆனா இந்த மாதிரி மெட்டல் வந்து ஹெவியா பிரஷர் வாங்குனுச்சுனா அதை வந்து மரக்கா ஸ்டீலா நான் கன்சிடர் பண்ணுவேன். எப்படின்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் உள்ள ஷாஃப்ட்டுங்க. இந்த மாதிரி ஷாஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அது லாங் லைஃப் வராது. ஒரு மெட்டலை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா லெங்தான ஷாஃப்ட்டை நம்ம தூக்கி பார்த்தோம்னா எம்எஸ் பொறுத்த வரைக்கும் லைட்டா பெண்ட் ஆனிச்சுன்னா அது நல்லா இருக்கும். ஒருவேளை முறுக்கிக்கிட்டு டெம்பரா நின்னுச்சுன்னா அது நல்ல ஷாஃப்ட்னு கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த லாரியோட டோருமே கிட்டாச்ச வச்சு தள்ளினதுல லைட்டா பெண்டா இருந்துச்சு, அதையுமே சரி பண்ணிட்டு புது லாக் பின்ன போட்டுட்டோம். இந்த அடிஷனல் லாக் ரோட்ல மண்ணு சிந்தாம இருக்கதான் என்னோட வேலைகள் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.